தப்பி அனுபவமே இல்லாத, ஆற்றலே இல்லாத உதயநிதியை திரும்பவும் குடும்ப அரசியலை நுழைச்சாங்கன்னு வச்சுங்களேன், இந்த கட்சிக்கு எதிர்காலமே இல்லாமல் போயிடுங்க. இப்போவாது அவங்க இந்த ஃபேமிலி ரூல் டைனஸ்டி பாலிடிக்ஸ்லேருந்து கொஞ்சம் விலகி, அப்பா நம்ம கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோம், அதனால இனிமேல் நம்ம சீனியர்ஸு கட்சியில் அனுபவம் வாய்ந்த ஆட்களை போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டாங்கன்னா இந்த கட்சி பிழைப்பதற்கு வழி இருக்குது. இல்லைன்னா அது இன்னும் பாதாளம். ஏன்னா இப்ப காங்கிரஸ் ஆல்மோஸ்ட் வெளியே போயிடுச்சு, கூட்டணியிலிருந்து வெளியே போயிடுச்சு. இப்ப உள்ளாட்சி தேர்தல்லாம் நடக்க போகுது, நாடாளுமன்ற தேர்தல் சும்மா கண்ணிமைக்கும் நேரத்துல காலம் ஓடிடும் 29ல. அப்ப இவங்க என்ன பண்ண போறாங்க? காங்கிரஸ் கட்சி 4.5% 5% சொன்னா கூடங்க, நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியோடு இருக்கிற அணிக்கு தான் மக்கள் வாக்களிப்பார்கள், நம்புவாங்க. உங்களுக்கு பழனிசாமிக்கு கேட்ட கேள்வி 24ல உங்களை கேட்பாங்கல்ல, who is your prime minister candidate? உதயநிதி ஸ்டாலினா இல்ல கனிமொழியா? ஆக மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாக போகுதுங்க திமுக. காங்கிரஸ் இப்பவே அவங்க they are away from the alliance. அவங்க தாவேகாவுக்கு கிரீன் சிக்னல் ராகுல் காந்தி கொடுத்துட்டாரு. இல்ல, உண்மையிலே காங்கிரஸ் has committed a blunder. செல்வ பெருந்தகையும் சிதம்பரமும் சுயநல கணக்குல அந்த கட்சியை பலி கொடுத்துட்டாங்க. செல்வ பெருந்தகைக்கான தீர்ப்பு மக்கள் கரெக்டா கொடுத்துட்டாங்க, மக்கள் கரெக்டா கொடுத்தாங்க. பட் ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டைடுன்ற மாதிரி காங்கிரஸ் 18 தொகுதியில் இருந்தது, இன்னைக்கு வெறும் 5 தொகுதிக்கு சுருங்கி போச்சு. அதனால சரி இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் வந்துருச்சு, கொண்டாட்டங்கள்லாம் ஊஞ்சிருச்சு. இப்போ அடுத்த கட்ட கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, இங்க எப்படி ஒரு தமிழ்நாடு அரசு அமையும், தொங்கு சட்டமன்றம் எப்படி இங்க மெஜாரிட்டி நிரூபிக்க போறாங்க அப்படிங்கிறது பல விதமான யூகங்கள் வந்துட்டு இருக்கு. இவங்க பேசிட்டு இருக்காங்க, அவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு உங்களோட பார்வையில சொல்லுங்க சார், எப்படி சார் இந்த அரசு அமைய போகுதுன்னு நினைக்கிறீங்க?